ஓகே. குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு டாக்டர் சக்தாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டிஆர்பி சுவாலஜில வந்து 9th யூனிட். 9th யூனிட் பயோபிசிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, ஃபண்டமெண்டல் கான்செப்ட். புரியுதா? பயோபிசிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் அண்ட் கெமிக்கல் பாண்ட்ஸ். அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் அணுக்களோட மூலக்கூறுகளோட வேதியியல் பிணைப்புகளோட அமைப்பை பற்றி படிக்கிறதா என்னது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், மாலிகுல்ஸ் அண்ட் கெமிக்கல் பாண்ட்ஸ். அதாவது அணுக்கள், மூலக்கூறுகள் மற்றும் வேதியியல் பிணைப்புகளின் அமைப்புகளை பற்றி படிக்கிறதா என்னது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், மாலிகுல்ஸ். இப்ப பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், அணுக்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். An atom is a basic building block of all matters. அதாவது அனைத்து பொருட்களின் அடிப்படை கட்டுமான தொகுதியை உள்ளடக்கியது. அதாவது அனைத்து பொருட்களும் கட்டுமான தொகுதியை உள்ளடக்கியது என்னது ஆட்டம்ஸ். பாருங்க. It consists of dense positively charged nucleus surrounded by negatively charged electrons. It contains dense, அதாவது எதிர்மறையான நேட்டிவ்ஸ், எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஒரு சுற்று தான் என்னது ஆட்டம்ஸ். எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னது ஆட்டம்ஸ். அடுத்து பாருங்க. நியூக்ளியஸ் லொகேட்டட் அட் த சென்டர் ஆஃப் ஆட்டம். இது எங்க இருக்கு? சென்டர், ஆட்டத்தோட சென்டர்ல இருக்கு. அடுத்து கண்டெய்ன்ஸ் புரோட்டீன் அண்ட் நியூட்ரான்ஸ். இதுல என்னதெல்லாம் இருக்கு? புரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸ் இருக்கு. அடுத்து account for almost all the atoms mass but a tiny fraction of it volumes. அதாவது அணுவின் நிறை முழுவதையும் இது வந்து குறிக்கிறது. அணுவோட முழு நிறையையும் வந்து இது குறிக்கிறது. ஆனால் அதன் அளவில் வந்து என்னது ஒரு சிறிய பகுதியை தான் கொண்டுள்ளது. முழு நிறையை வந்து இது குறிக்கும். ஆனா அளவில் வந்து என்னது ஒரு சிறிய பகுதியை மட்டும்தான் இது கொண்டுள்ளது. புரியுதா? அதாவது account almost of all atoms பட் த டைனி ஃபிராக்ஷன் ஆஃப் இட் வால்யூம்ஸ். அணுவோட முழு நிறையை வந்து இது வந்து குறிக்கிறது. ஆனா என்னது ஒரு சிறிய பகுதியை மட்டும்தான் இது கொண்டிருக்கு. அடுத்து பாருங்க. நம்பர் ஆஃப் புரோட்டீன்ஸ் டிஃபைன் த எலிமெண்ட். அதாவது புரோட்டான்கள் எண்ணிக்கை தனிமத்தையே வரையறுக்கிறது. இந்த புரோட்டான்கள் நம்பர் ஆஃப் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் டிஃபைன் த எலிமெண்ட்ஸ். அட்டாமிக் நம்பர்ல தான் என்னது டிஃபைன் த எலிமெண்ட்ஸ். அடுத்து பாருங்க. the sum of proton and neutrons define the isotope. அதாவது புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் கூட்டுத்தொகை வந்து ஐசோடோப் வரையறுக்கிறது. புரோட்டான்கள் மற்றும் எலிமெண்டோட ஐசோடோப், அது வந்து என்னது கூட்டுத்தன்மை வந்து என்னது ஐசோடோப்பை வந்து வரையறுக்கிறது. நெகட்டிவ்லி சார்ஜ்டு சப்டோமெட்டிக் பார்ட்டிகிள்ஸ். அதாவது நெகட்டிவா சார்ஜ் பெற்ற துணை அணுத்துகள்களை கொண்டுள்ளது. துணை அணுத்துகள்களை கொண்டுள்ளது. அதாவது நெகட்டிவாக சார்ஜ் செய்யப்பட்ட துணை அணுத்துகள்களை வந்து இது கொண்டுள்ளன. occupy specific energy levels of shells around the nucleus. என்னது கருவை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் நிலைகள் உள்ளன. ஷெல்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் நிலைகள் உள்ளன. புரியுதா? occupy specific energy levels of shells around the nucleus. கருவை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் நிலைகள் இருக்கின்றன. their arrangement particularly in the almost shell determine its atoms chemical property and its relativity. அதாவது ஆற்றல் அமைப்பு குறிப்பாக வெளிப்புற ஓட்டுல தான் இருக்கும். ஆற்றலோட அமைப்பு வந்து குறிப்பாக வெளிப்புற ஓட்டுல தான் இருக்கும். டிட்டர்மைன்ஸ் ஆட்டம் கெமிக்கல் அண்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது கருவோட அணுவில வந்து வேதியியல் பண்புகளையும் அதன் வினை திறன்களையும் தீர்மானிக்கிறது. கருவோட வேதியியல் பண்புகளையும் வினை திறன்களையும் வந்து அது தீர்மானிக்கும். இது வந்து அதன் அமைப்பு வந்து வெளிப்புற ஓட்டல தான் இருக்கும். இது வேதியியல் பண்புகளையும் என்னது வினை திறன்களையும் வந்து இது தீர்மானிக்கிறது. இது தேர் அரேஞ்ச்மெண்ட் பர்டிகுலர் இன் அவுட்மெண்ட் ஷெல்ஸ் டிஃபைன் இட் ஆட்டம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியாக்டிவிட்டி. அதாவது அதோட வேதியியல் பண்புகளையும் வினை திறன்களையும் வந்து இது தீர்மானிக்கிறது. இட் இஸ் ஏ நியூட்ரல் ஆட்டம். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் த நம்பர் ஆஃப் புரோட்டான். அதாவது ஒரு நடுநிலை அணுவில் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமமா இருக்கும். புரியுதா? நியூட்ரல் ஆட்டம் the number of electron equal the number of proton. அதாவது ஒரு நடுநிலை அணுவில வந்து எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். சைஸ் atoms are incredibly small, typically with the radius of 1 to 8 angstrom, அதாவது 10 to 10 minus 10 meters. The nucleus even smaller on the order of the
ஃபெப்டோமீட்டர்ஸ். அதாவது ஆட்டம்ஸ் ஆர் இன்கிரிடிபிளி ஸ்மால், அதாவது நம்ப முடியாத அளவுக்கு சிறியவை. இன்கிரிடிபிளி நம்ப முடியாத அளவுக்கு வந்து அது சின்னதா இருக்கும். சைஸ் ஆட்டத்தோட சைஸ் வந்து என்னது? ஆ அதோட அடுத்து டிபிக்கல் என்னது? ஆம்ஸ் என்னது? 1 to 2a ஆரங்களை வந்து இது கொண்டது. அடுத்து இது வந்து என்னது? ஃபெப்டோமீட்டர் வரிசையில் என்னது? நியூக்ளியஸ் இஸ் ஈவன் ஸ்மாலரா இருக்கு. அந்த வரிசையில வந்து இது வந்து ஸ்மாலரா இருக்கு. அப்ப இது வந்து என்னது? ஆட்டம்ஸ் ஆர் இன்கிரிடிபிளி ஸ்மால், அதாவது நம்ப முடியாத அளவுக்கு இது என்னது? சிறியவை. அடுத்து என்னது? டிபிக்கலி வித் ரேடியா 1 to 1 to a ஆங்ஸ்ட்ராங்ஸ். இதை நியூக்ளியஸ் ஈவன் ஸ்மாலர் ஆன் த ஆர்டர் ஆஃப் த ஃபெப்டோமீட்டர்ஸ். அந்த ஃபெப்டோமீட்டர் வரிசையில இது வந்து என்னது? சின்னதா இருக்கும். அது பாருங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகூல்ஸ். A molecule is an electrically neutral group of two or more atoms held together by chemical bonds. அதாவது வேதியியல் பிணைப்புகளால் ஒன்றிணைக்கப்பட்ட அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் மின் நடுநிலையை குறிக்கிறது. வேதியியல் பிணைப்புகளால் ஒன்றிணைக்கப்பட்ட ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட அணுக்களின் மின் நடுநிலையின் குழுவாகும். பாண்ட்ஸ் குழுவாகும். மின் நடுநிலையின் குழுவாகும். அதாவது வேதியியல் பிணைப்புகளால் பிணைக்கப்பட்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் மின் நடுநிலை குழுவாகும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகூல்ஸ். மாலிகூல்ஸ் கேன் பி காம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட். அதாவது மூலக்கூறுகள் ஒரு தனிமத்தின் அணுக்களால் ஆனது அல்லது வெவ்வேறு தனிமங்களால் உருவாக்கப்படலாம். ஒரு தனிமத்தின் அணுக்களால் இருக்கலாம், இல்லைன்னா என்னது? வெவ்வேறு தனிமங்களால் உருவாக்கப்படலாம். வெவ்வேறு தனிமங்கள்னா H2O, CO2, H2O, பாத்தீங்களா? H2O, CO2. The arrangement of atoms in a molecule, including their spatial organizations, defines the molecular structure and dedicates the properties. அதாவது இது வந்து என்னது? மூலக்கூறுகளோட அமைப்பை வந்து வரையறுக்கிறது. இது வந்து மூலக்கூறுகளின் அமைப்பை வரையறுக்கிறது மற்றும் அதன் பண்புகளை ஆணையிடுகிறது. அதாவது கட்டளை போடுறது. அதாவது இது வந்து என்னது? அமைப்பை, மூலக்கூறுகளின் அமைப்பை மாலிகுலார்னா என்னது? மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்னா மூலக்கூறுகளின் அமைப்பை வரையறுக்கிறது மற்றும் அதன் பண்புகளை என்ன செய்யறது? கட்டளை போடுகிறது, கட்டளை போடுகிறது. புரியுதா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகூல்ஸ் புரியுதா? A molecules and electrically neutral group of two or more atoms held together by chemical bond. அதாவது வேதியியல் பிணைப்புகளால் ஒன்றிணைக்கப்பட்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் மின் நடுநிலை குழுவாகும். அது பாருங்க, மாலிகூல்ஸ் கேன் பி காம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம் த சேம் எலிமெண்ட். அதாவது மூலக்கூறுகள் ஒரு தனிமத்தில் வந்து என்னது? அணுக்களால் அல்லது பல்வேறு தனிமங்களால் வந்து உருவாக்கப்படலாம். அது பாருங்க, the arrangement of atom in a molecule, including their spatial orientations, depends molecular structure and dedicates other properties. அதாவது இது மூலக்கூறுகள் அமைப்பை வரையறுக்கிறது மற்றும் அதன் பண்புகளை என்னது? கட்டளையிடுகிறது. அடுத்து பாருங்க, அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பார்த்தோம், மாலிகூல்ஸ் பார்த்தோம். அடுத்து இனி கெமிக்கல் பாண்ட்ஸ். கெமிக்கல் பாண்ட்ஸ் ஆர் த போர்ஸ் தட் ஹோல்ட் ஆட்டம்ஸ் டுகெதர் இன் a molecule or compound. அதாவது மூலக்கூறு கெமிக்கல் பாண்ட்ஸ் என்னது? Chemical bonds. Okay. Chemical bonds are the forces that hold atoms together in a molecule or compound. இது என்னது? மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களின் அணுக்களை ஒன்றாக வைத்திருக்க ஒரு சக்தியாக இது வந்து செயல்படுகிறது. மூலக்கூறுகள் சேர்மங்களின் அணுக்களை ஒன்றாக வைத்திருக்க சக்தியாக என்னது? கெமிக்கல் பாண்ட் வந்து செயல்படுகிறது. புரியுதா? அதுவாங்க. They form an atom, strive achieve a more stable electron configuration, typically by filling their outermost electron shell. Typically by the outermost electron shell, achieving a noble case or configuration. அதாவது இது என்னது? இந்த வெளிப்புற எலக்ட்ரான் ஓட்டை இருக்குல்ல, வெளிப்புற எலக்ட்ரான் ஓட்டையை இருக்கிறதுனால வந்து அவை மிகவும் நிலையானதாக என்னது? நிலையான எலக்ட்ரான் உள்ளமைப்பை அவை அடைய வந்து பாடுபடுவதால் வந்து உருவாகிறது. அதாவது அவை வெளிப்புற எலக்ட்ரான் இருக்குல்ல, அதுல வந்து இருக்கிற ஓட்டையை நிரப்புவதற்காக மற்றும் என்னது? அதோட நிலையான எலக்ட்ரான் உள்ளமைப்பை அடைய பாடுபடுவதால் என்னது? கெமிக்கல் பாண்ட் வந்து உருவாகிறது. Chemical bond of force that hold atom together in a molecule or compound. They form atoms try achieve a more stable electron configuration, typically by filling their outermost shell. அதோட வெளிப்புறம் இருக்குல்ல, அதை வந்து நிரப்புதல் மற்றும் அது என்னது? நிலையான எலக்ட்ரானோட உள்ளமைப்பை அடைவதற்காக என்னது? ஒரு பாடுவதற்காக வந்து இந்த பாண்ட்ஸ் வந்து உருவாகுது. அடுத்து பாருங்க, அதுல கெமிக்கல் பாண்ட்ஸ்ல வரதான் என்னது? கோவாலன்ட் பாண்டு, அயோனிக் பாண்டு, மெட்டாலிக் பாண்டு. கோவாலன்ட் பாண்டு, மெட்டாலிக், அதுல வரதான் கெமிக்கல் பாண்ட்ல வரதான் இந்த மூணு பாண்ட்ஸ். கோவாலண்ட், அயோனிக், மெட்டாலிக் பாண்ட்ல அடுத்த சப்டிவிஷன் இருக்கு. வாண்டர் வால்ஸ் இன்டராக்ஷன்ஸும் அடுத்து லண்டன் டிஸ்பர்சல் ஃபோர்ஸ் அதுல வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கோவாலன்ட் பாண்ட் தான். புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து கோவாலன்ட் பாண்ட் டிஸ்கிரிப்ஷன்.
formed by the sharing of electron pairs between atoms. அதாவது அணுக்களுக்கிடையே என்னது எலக்ட்ரான்கள் ஜோடிகள் வந்து பரிமாறுறது, பேர்ஸ் வந்து பரிமாறுறது, அணுக்களுக்கிடையே எலக்ட்ரான் ஜோடிகளை வந்து பரிமாறுறது. ஓகே, formed by the sharing of electron pairs between அணுக்களுக்கு இடையில என்னது எலக்ட்ரான்கள் ஜோடி பரிமாற்றம், அதான் என்னது டிஸ்கிரிப்ஷன். அது ஸ்ட்ரென்த் பாருங்க, இதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு? ஜெனரலி ஸ்ட்ராங் பாண்ட், ஸ்ட்ராங் பாண்டா வலிவான பிணைப்புகள், ஜெனரலி வந்து என்னது ஸ்ட்ராங் பாண்டா வந்து இது இருக்கு. அடுத்து கேரக்டரிஸ்டிக் occur typically between two non-metal atoms. அதாவது உலோகமற்ற அணுக்கள் இடையில என்னது இது வந்து ஆக்குபையா இருக்கு. உலோகமற்ற நான் மெட்டல், உலோகமற்ற அணுக்களுக்கு இடையில வந்து இது என்னது ஆக்குபை ஆயிருக்கும். அப்போ chemical bonds என்ன புரியுதா? chemical bonds are force that to hold atom together in a molecules. அடுத்து சாரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? கோவலன்ட் பாண்ட் பார்த்தோம். ஸ்ட்ரென்த் ஜெனரலி ஸ்ட்ராங் பாண்ட், வலுவான பிணைப்புகள். அடுத்து கேரக்டரிஸ்டிக் பாருங்க, typically occupy between two non-metal atoms. அதாவது உலோகமற்ற அணுக்கள் இடையில வந்து இது இருக்கும். கேன் பி சிங்கிள், டபுள், ட்ரிபிள் பாண்ட். சிங்கிளா இருக்கும், டபுளா இருக்கும், ட்ரிபிள் பாண்டா வந்து இது இருக்கும். அடுத்து போலார் கோவாலன்ட் பாண்ட், polar covalent band. Then when electrons, polar covalent band, when electrons are shared unique and equally due to the difference in the electronegativity, the atom with higher electronegativity pull the shared electronic closer, creating partial positive and partial negative charges. Water H2 is a classic example. அதாவது when electrons are shared unequally due to the difference in electronegativity, அதாவது எலக்ட்ரான் எதிர்மறை தன்மையில் உள்ள வேறுபாடுகள் காரணமாக எலக்ட்ரான் வந்து என்னது சமமற்ற முறையில ஷேர் பண்ணும்போது நடக்கிறது. சமமற்ற முறையில ஷேர் பண்ணும்போது வந்து என்னது இது நடக்கும். எலக்ட்ரான் வந்து எதிர்மறை தன்மையில, எலக்ட்ரானின் எதிர்மறை தன்மையில் உள்ள வேறுபாடுகள் காரணமாக எலக்ட்ரான் சமமற்ற முறையில் ஷேர் பண்ணும்போது வந்து என்னது இது நடக்கும். சமமற்ற முறையில ஷேர் பண்ணும்போது வந்து என்னது இது நடக்கிறது. என்னது போலார் கோவாலன்ட் பாண்ட். தன்மை அதாவது electronics, the atoms are higher electronegative pulse and shared electronic closure, creating partial positive, negative. அதாவது என்னது அணு என்னது பகிரப்பட்ட எலக்ட்ரான்களை நெருக்கமாக இழுத்து பகுதி நேர்மறை மற்றும் பகுதி எதிர்மறை கட்டணங்களுக்காக உருவாக்குகிறது. என்னது அணுக்களை பகிரப்பட்ட அதாவது பகிரப்பட்ட அணுக்கள்ல வந்து என்னது எலக்ட்ரான்களை நெருக்கமாக இழுத்து, அணு வந்து எலக்ட்ரானை வந்து நெருக்கமாக இழுத்து பகுதி என்னது நேர்மறை, அடுத்து மீதி பகுதி என்னது எதிர்மறை கட்டணங்களாக என்னது இது வந்து உயர்த்துகிறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது வாட்டர், நீரிடத்தில் வந்து என்னது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு. அப்போ போலார் கோவலன்ட் பாண்ட்னா என்னது, அதாவது எலக்ட்ரானு எதிர்மறை தன்மையில் உள்ள வேறுபாடுகள் காரணமாக எலக்ட்ரான்களில் என்னது சமமற்ற முறையில் நடக்கும், சமமற்ற முறையில ஷேர் பண்ணிக்கிறது. ஈக்குவல் இல்லாம என்னது ஷேர் பண்ணிக்கிறது. இது என்னது அணு பகிரப்பட்ட எலக்ட்ரான்கள் என்னது நெருக்கமாக இழுத்து பகுதி என்னது நேர்மறையாகவும் மற்றும் பகுதி என்னது எதிர்மறை கட்டணங்களாக என்னது உருவாகிறது. எக்ஸாம்பிள் என்னது வாட்டர். அடுத்து நான் போலார் கோவாலன்ட் பாண்ட், நான் போலார் கோவாலன்ட் பாண்ட். when electrons are shared equally between atoms and similar electronegativity, அதாவது எலக்ட்ரான்கள் வந்து சமமாக பங்குறது. when electrons shared equally between atom and similar electronegativity, அணுக்களுக்கு இடையில வந்து எலக்ட்ரானை வந்து சமமாக பங்கிடுவது. எக்ஸாம்பிள் பாருங்க O2 H2, ஆக்சிஜனும் ஹைட்ரஜன். அடுத்து responsible for all stable structure of organic molecules, protein and nucleic acid. இது என்னது மூலக்கூறுகள் மற்றும் புரோட்டீன் அண்ட் என்னது நியூக்ளிக் ஆசிட்டுக்கு என்னது நிலையான கட்டமைப்புக்கு பொறுப்பு வகிக்கிறது. இது வந்து மூலக்கூறுகள், புரோட்டீன் மற்றும் நியூக்ளிக் ஆசிட்டுக்கு என்னது நிலையான கட்டமைப்பிற்கு வந்து இது என்னது பொறுப்பு வகிக்கிறது. In H2O, oxygen share electron with two hydrogen atoms. But oxygen higher electronegatively mean it pull the electron more strongly, giving oxygen a partial negative charges and hydrogen partial positive charges. அதாவது என்னது இது வந்து என்னது எலக்ட்ரான்களை எதிர்மறை தன்மைகளை வந்து அதாவது எலக்ட்ரானோட எதிர்மறை தன்மையை வந்து எலக்ட்ரான்கள் என்னது வலுவாக இழுக்கிறது. அதாவது எலக்ட்ரானோட எதிர்மறை தன்மைகளை வந்து இது என்னது எலக்ட்ரான்களை வந்து வலுவாக இழுக்கிறது. அதுதான் என்னது H2O வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அதுல வந்து கெமிக்கல் பாண்ட்ல கோவலன்ட் பாண்ட் படிச்சோம். அடுத்து பாருங்க அயோனிக் பாண்ட். அயோனிக் பாண்ட் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட். எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் என்னது மின்னார் பகுப்புன்னு சொல்லுவோம்ல, மின்னார் பகுப்பு, கரண்ட்ல வந்து மின்னார் பகுப்பு. அயோனிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட். அயோனிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட்.
formed by transfer of two or more electrons from one atom to another. This create அதாவது இது என்னது ஒரு எதிர் மின்னூட்டம் கொண்ட அயனிகளை உருவாக்குகின்றன. Formed transfer one or more electrons from one, அதாவது we formed to transfer one or more electrons from one atom or another. ஆட்டத்துல வந்து one or more electrons வந்து என்னது கடத்துகிறது. Transfer from one or more electrons from என்னது ஆட்டத்துல இருந்து என்னது கடத்துகிறது one or more electrons வந்து to another அடுத்த இதுக்கு வந்து என்னது கடத்துகிறது. This creative positively charged ions. இது வந்து என்னது எதிர் மின்னோட்டம் கொண்ட அயனிகளை உருவாக்கின்றன. பாசிட்டிவ் அதாவது கேப்ஷன்ஸ் பாசிட்டிவ் அயனியேஷன்ஸ் நெகட்டிவ்ஸ் இது வந்து எதிர் மின்னோட்டம் கொண்ட அயனிகளை உருவாக்கின. பின்ன என்னது அடுத்து that are then held together by strong electrostatic attraction. பின்னர் என்னது வலுவான மின்னியல் ஈர்ப்பால் வந்து ஒன்றிணைக்கப்படுகின்றன. மின்னியல் ஈர்ப்பால் வந்து இது ஒன்றிணைக்கப்படுகிறது. மின்னியல் ஈர்ப்பால் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டேட்டிக் அட்ராக்ஷன் மின்னியல் ஈர்ப்பால் வந்து இது என்னது ஒன்றாக பிடிக்கப்படுகின்றன. அடுத்து பாருங்க இதோட லென்த் பாருங்க. இது கெமிக்கல் அதாவது கோவாலன்ட் பாண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம்ல ஷேரிங் எலக்ட்ரான் அதாவது அணுக்களுக்கிடையே எலக்ட்ரான் ஜோடிகள் பகிர்வதால் உருவாகின்றன. அயனிக் பாண்ட் என்னென்ன எதிர்மிச்சம் கொண்ட அயனிகளை உருவாக்கின்றன. இதோட டிரான்ஸ்ஃபர் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் ஒன் ஆட்டம் டு அனதர். இதுல வந்து பேர்ஸ் ஆஃப் இதுல இருந்து ஒன் ஆர் மோர். அடுத்து பாருங்க அதோட ஸ்ட்ரென்த் பாருங்க. வெரி ஸ்ட்ராங் பாண்ட். இது என்னது ஸ்ட்ராங் பாண்டா இருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. டிபிக்கலி ஃபார்ம்டு பிட்வீன் எ மெட்டல் and a non-metal which leads to loss electrons which leads to gain electrons. Loss na இழக்கிறது, lens na எடுக்கிறது. It is typically formed between a metal and a non-metal. எங்க ஃபார்ம் ஆகும் உலோகத்திலேயும் and அலோகத்திலேயும். It is typically formed between a metal or non-metal which is lead to loss electrons. உலோகத்துல என்னது loss electrons வந்து அது இழக்கும். And a non-metal என்னது which tend to gain gains electrons வந்து gain பண்ணுது. அடுத்து பாருங்க result in the formation of crystal lattice in the solid state. அதாவது திட நிலையில் என்னது இது வந்து படிக solid crystal lattice னா லெட் அப்படி சொல்லுவோம் இல்ல அதான் அப்படி சொல்றாங்க படிக லெட் அப்படி. typically formed metal or non-metal இருக்கும். result formation of crystal lattice in the solid state. அதோட என்னது திட நிலையில அந்த அதோட கட்டமைப்பு என்னது படிக கட்டமைப்பு உருவாகும் விளைவு தான் இதை சொல்லிருக்காங்க. ரிசல்ட் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் திட நிலையில வந்து அந்த படிக கட்டமைப்பு வந்து உருவாகும். இதோட ரிசல்ட் அப்படிதான் இருக்கும். ஆமா சாலிடா இருக்குது. அடுத்து ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் என்னது அதிக உருகு மற்றும் கொதிநிலை கொண்டது. ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ். அடுத்து அதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோடியம் குளோரைடு அது என்னது NaCl. Na loss and electron to become Na and Cl. NaCl வந்து loss and electron இருந்து எப்படி மாறும் Na plus and Cl வந்து மாறும். loss and electron to become Na plus and Cl minus and gain electrons become பின்னாடி என்னது electrons வந்து gain பண்ணும். The strong electrostatic attraction between என்னது சோடியத்துக்கும் குளோரைடுக்கும் ஃபார்ம் strong electronic static attraction between Na and Cl form the ionic bond. ionic bondல என்னது strong electrostatic attraction நடக்குது. எதுக்கு இடையில குளோரைடுக்கு இடையில. அதான் இதோட எக்ஸாம்பிள். அதுல என்ன எக்ஸாம்பிள் வந்துச்சு கோவலன்ட் பாண்ட்ல H2O. இதுல வந்து என்னது NaCl சோடியம் குளோரைடு. மெட்டாலிக் பாண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. found in metals where valence electrons are delocalized and shared among a lattice or positively charged metal ions. அதாவது என்னது found in metals இது என்னது உலோகங்கள்ல காணப்படுகிறது. where valence electrons are delocalized and shared among the lattice or positively charged metal. இது என்னது ரிலயன்ஸ் எலக்ட்ரானுக்கு என்னது இடமாற்றம் செய்யப்பட்டு நேர்மறையாக இது என்னது உலோகங்கள்ல காணப்படுகிறது. இது என்னது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இடமாற்றம் செய்து நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட உலோக அயனி கட்டமைப்பு லாட்டிஸ் வருது பாருங்க. உலோக அயனி கட்டமைப்புகளை வந்து இது உருவாக்கு. இது வந்து டிஸ்கிரிப்ஷன் என்னது found in metals. இது வந்து உலோகங்கள்ல காணப்படுகிற வேர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் delocalized and shared among a lattice positively charged metal ions. இது என்னது அங்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்னது இடமாற்றம் செய்யப்பட்டு
நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட உலோக அயனிகளின் கட்டமைப்பாகும். often described as a sea of electron. என்னது இது என்னது பெரும்பாலும் எலக்ட்ரான்களின் கடல் என அழைக்கப்படுகிறது. எலக்ட்ரான்களின் கடல் என அழைக்கப்படுகிறது. அப்ப எலக்ட்ரான்களின் கடல் என அழைக்கப்படுவது இது மெட்டாலிக் பாண்ட். ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க செலவுல. கோவலன்ட் பாண்ட் கேட்பாங்க, அயோனிக் பாண்ட் கேட்பாங்க, மெட்டாலிக் பாண்ட் கேட்பாங்க. அப்ப இதோட கரெக்ட் ஆன்சர் என்னது மெட்டாலிக் பாண்ட். கடல் அதாவது சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னது மெட்டாலிக் பாண்ட். அடுத்து பாருங்க ஸ்டெபிலைசிங் இன்டராக்ஷன் நான் கோவலன்ட் ஃபோர்சஸ். Stabilizing interaction non-covalent forces. While covalent and ionic bond are strong intermolecular forces that from molecules of non-covalent interactions. அதாவது என்னது இப்போ ஸ்டெபிலைசிங் இன்டராக்ஷன் என்னது நிலைப்படுத்தும் தொடர்புகள். ஸ்டெபிலைசிங் இன்டராக்ஷன் சொன்னா நிலைப்படுத்தும் தொடர்புகள். நான் கோவாலன்ட் ஃபோர்சஸ் என்னது சகப்பிணைப்பு அல்லாத சக்திகள். சகப்பிணைப்பு அல்லாத சக்திகள். While covalent bond or ionic bond are strong intermolecular forces that from molecules non-covalent interaction are weaker, transient and play a crucial role in the sharing the three-dimensional structure of molecules. இது பாருங்க வீக்கர் அதாவது கோவாலண்ட் இருக்குல்ல கோவாலண்ட் பாண்டு மற்றும் அயனிக் பிணைப்புகள் வந்து மூலக்கூறுகளை உருவாக்கும் வலுவான சக்திகளாக இருந்தாலும் கோவாலண்டும் அயனிக் பிணைப்புகள் மூலக்கூறுகளை உருவாக்கும் வலுவான சக்திகளாக இருந்தாலும் கோவாலண்ட் பாண்ட் அல்லாத தொடர்புகள்ல வந்து பலவீனம் வந்து நிலையற்றவையாக இருக்கும். அதாவது கோவாலண்ட் பாண்ட் அயனிக் பிணைப்புகள் மூலக்கூறுகள் என்னது வலுவான சக்திகளா இருக்கும். ஆனா கோவாலண்ட் பாண்ட் அல்லாத தொடர்புகள் என்னது பலவீனமானதாக என்னது இது இருக்கும். Are a weaker, transient and play a crucial role in the shaping three-dimensional structure of biomolecules. இது என்னது உயிர்கள் என்னது முப்பரிமாண கட்டமைப்புகளை த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் முப்பரிமாண கட்டமைப்புகளை வந்து இது உருவாக்குகிறது. These covalent bond, ionic bond are strong intermolecular forces from the molecules. Non-covalent interaction are weaker, transient and play a crucial role in sharing three-dimensional structure of biomolecules. முப்பரிமாண கட்டமைப்பை வந்து என்னது இது வந்து தோற்றுவிக்கிறது. Facilitating molecular reorganization and mediating interaction in biological systems. இது என்னது வடிவம் இது அதாவது இது வந்து உயிரி மூலக்கூறுகள் என்னது முப்பரிமாண கட்டமைப்புகள் என்னது வடிவமைப்பதில் மூலக்கூறுகளின் அங்கீகாரத்தை எளிதாக்குவது. மூலக்கூறுகளின் அங்கீகாரத்தை வந்து என்னது இது எளிதாக்குவது மற்றும் உயிரியல் அமைப்புகளின் என்னது குமுலேட்டிவ் கேன் பி ஸ்ட்ராங் இடைவினைகள்ல வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன. உயிரியலின் அமைப்புகள்ல வந்து பயாலஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷனே பயாலஜிக்கல் சிஸ்டம் உயிரியல் அமைப்புகளின் இடைவினைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. Their cumulative effect can be very strong. அதன் விளைவு என்னது வலிவாக இருக்கு. Weak strong range attractive or repulsive forces between all atoms and molecules. Atom and molecules என்ன நடக்கும் strong and short weak and short range attractive forces வந்து என்னது ஆட்டம்ஸ்லயும் மாலிகூல்ஸ்லயும் நடக்கும். They rise from temporary fluctuations in electron distribution. Fluctuationனா ஏற்ற இறக்கம். அதாவது ரைஸ் டெம்பரரி ஃப்ளூட்டேஷன் இன் எலக்ட்ரானை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணறதுல வந்து ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். கிரியேட்டிங் இன்டென்சியஸ் டைபோல் தட் ரெடியூஸ் காம்ப்ளிமெண்டரி டைபோல்ஸ் இன் நெய்பரிங். அதாவது என்ன செய்யும் இன்ஸ்டானியஸ் கிரியேட்டிங் இன்டென்ஷன் உடனடியாக கிரியேட்டிங் இன்ஸ்டானியஸ் டைபோல்ஸ்னா இரு முனைகள் சொல்லுவாங்கல்ல அதை வந்து இது என்னது கிரியேட் பண்ணும். that induce complementary dipoles and neighboring molecules. இது என்னது neighboring moleculesல induce complementary dipoles. induceனா சுரண்டறது. neighboring moleculesல இது வந்து இருக்கிற dipoles வந்து இது வந்து சுரண்ட ஆரம்பிக்கும். அப்போ வீக் ஷார்ட் ரேஞ்ச் என்னது ஷார்ட் ரேஞ்சான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஆட்டம்ஸ்லயும் மாலிகூல்ஸ்லயும் வந்து இது உண்டு பண்ணலாம். தேர் ரைசஸ் டெம்பரரி ஃப்ளூட்டேஷன் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுல ஏற்ற இறக்கத்தை ஏற்படுத்தும். கிரியேட்டிங் இன்ஸ்டன்ஷியல் டைபோல்ஸ் தட் இன்டியூஸ் காம்ப்ளிமெண்டரி டைபோல்ஸ் நெய்பரிங் மாலிகூல்ஸ். இது என்ன செய்யும் இரு முனைகளை வந்து உருவாக்கும். அதுக்கப்புறம் என்னது நெய்பரிங் மாலிகூல்ஸ்ல இருக்கிற இரு முனைகளை இது வந்து சுரண்ட ஆரம்பிக்கும். இன்டியூஸ்னா சுரண்ட ஆரம்பிக்கும். அது பாருங்க இதோட ஸ்ட்ரென்த் பாருங்க. The weakest of all intermolecular forces typically அதாவது அனைத்து மூலக்கூறுகளும் விசைகள் இருந்தது பலவீனமா இருக்கும். weakest of all intermolecular forces அனைத்து மூலக்கூறு விசைகளும் இருந்தது பலவீனமானதாக இருக்கும். typically 0.4 to 4 kg மோல். அது என்னது மூலாக வந்து இதோட பேசிக் இதுதான் இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? இதோட ஸ்ட்ரென்த் என்னது 0.4 to 4 kg மோலா இருக்கும். அது வந்து என்னது வீக்கஸ்ட்
இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ், அதாவது வீக், அதோட விசை வந்து என்னது வீக்கானதாக இருக்கும். அடுத்து பாருங்க டைப் ஆஃப் வாண்டர்வால்ஸ் இன்டராக்ஷன். அந்த வாண்டர்வால்ஸ் இன்டராக்ஷன் அடுத்தது டைப் வருது பாருங்க. லண்டன் டிஸ்பர்சல் ஃபோர்ஸஸ், டைபோல் டைபோல் இன்டராக்ஷன். 2 டைப்ஸ் வருது. லண்டன் டிஸ்பர்சல் ஃபோர்ஸஸ், டைபோல் டைபோல் இன்டராக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க லண்டன் டிஸ்பர்சல் ஃபோர்ஸஸ். டிஸ்பர்சல் என்னது சிதற போறது. டிஸ்போசல் ஃபோர்ஸஸ், அதாவது லண்டன் டிஸ்போசல் ஃபோர்ஸஸ். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. present between all atoms and molecules, present between all atom and molecules, both polar and non polar. என்னது அனைத்து அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையில என்னது இன்டராக்ஷன் நடக்கும். present between all atom molecules both and அது எங்க எல்லாம் present ஆயிருக்கிறது. present between all atoms அனைத்து அணுக்களுக்கும் and மூலக்கூறுகளுக்கும் இடையில வந்து என்னது present ஆயிருக்கும். they rise from intensious temporary dipole created by the random movement of electron. இது வந்து என்னது எலக்ட்ரான்களின் சீரற்ற இயக்கத்தால் உருவாகக்கூடியவை. இது வந்து எலக்ட்ரான்களின் சீரற்ற இயக்கத்தால் உருவாகக்கூடியவை மற்றும் இரு முனைகளில் இருந்து இது எழுகின்றன. அதோட இரு டைபோல்ஸ் கிரியேட்டட், இரு முனைகளில் இருந்து இது வந்து the arises instantaneous temporary dipoles created by the random movement of electrons. அவை வந்து எலக்ட்ரான்களின் சீரற்ற இயக்கத்தால் உருவாகக்கூடிய மற்றும் என்னது இரு முனைகளில் இருந்து இவை எழுகின்றன. These transient dipoles induce dipoles in neighboring molecules leading to a weak Welling attractions. அப்படின்னு என்னது இது முனைகள்ல இருந்து, அதாவது இயக்கத்தால் உருவாக்கக்கூடிய மற்றும் இரு முனைகள் எழுதுகின்றன. இந்த இரு முனைகள் இருக்குல்ல, அதாவது these transient dipoles induces dipole. இந்த இரு முனைகள் என்னது அண்டை மூலக்கூறுகள் இரு முனைகளையும் தூண்டுகின்றன. அடுத்து இருக்க ரெண்டையும் வந்து என்னது தூண்டும். இந்த இந்த மூமெண்ட்ஸ் டைபோல்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இருக்க டைபோல்ஸ் வந்து அடுத்த ரெண்டு அந்த இரு முனைகள்ல அண்டை மூலக்கூறுகள் இருக்குல்ல, அதுல இருக்க டைபோல்ஸ் வந்து இது தூண்டுகின்றன. These transient dipoles induce dipoles in the neighboring molecules leading to a weak Welling attraction. அதாவது என்னது இதனால என்ன ஈர்ப்பு வந்து ஏற்படுகிறது. புரியுதா? இது வந்து அந்த இரு முனைகள் இருந்து இது எழுகின்றன. அந்த இரு முனைகள் என்னது அண்டை மூலக்கூறுகளின் இரு முனைகளை வந்து சுரண்டுகிறது. அப்ப அங்க என்ன நடக்கும்? அங்க வந்து ஈர்ப்பு ஏற்படுகிறது. புரியுதா? அங்க வந்து ஈர்ப்பு வந்து ஏற்படுகிறது. அதோட ஸ்ட்ரென்த் பாருங்க. very weak but their strength increases with molecular size and surface area. strength என்னது very weak, மிகவும் பலவீனமானது. but their strength increase with the molecular size and surface area. இதவற்றின் வலிமை வந்து மேல்பரப்பில் வந்து அதிகரிக்கிறது. அவற்றோட வலிமை வந்து அதோட மேல்பரப்பில் வந்து அதிகரிக்கிறது. although individually weak, என்னது இது என்னது தனியாக என்னது தனித்தனியா பலவீனமாக இருக்கிறது. although individual தனித்தனியாக பலவீனமாக இருக்கிறது. அடுத்து பாருங்க is individual weak, they are crucial for holding together large non-polar molecules and அதாவது என்னது இது வந்து பெரிய மூலக்கூறுகள் இருக்கிறதுல அதை வந்து ஒன்றாக பிடித்துக் கொள்வதற்கு முக்கியமான பெரிய மூலக்கூறுகளை வந்து ஒன்றாக பிடித்துக் கொள்வதற்கு வந்து என்னது இது முக்கியமானவை. and contribute significantly to the stability of structure like lipid bilayers and the hydrophobic core of proteins. இது என்னது இப்ப பாருங்க லிபிட் பைலேயர்ஸ் என்ன, லிபிட் பைலேயர்ஸ் என்னது கொழுப்பு. லிபிட்னால என்னது கொழுப்பு, பைலேயர்ஸ் இரு அடுக்கு. இது வந்து என்னது கொழுப்புகளின் இரு அடுக்குகள் மற்றும் புரதங்களின் முக்கிய புரதங்களில் வந்து முக்கியமாக நீர் தவிர்க்கும் தன்மை போன்றவற்றின் கட்டமைப்புகளாகும். இது லிபிட், அதாவது லிபிட் பைலேயர்ஸ், அதாவது கொழுப்போட இடத்துல இருக்குல்ல, பைலேயர்ஸ்னா இரு அடுக்குகள். லிபிட் பைலேயர்ஸ் மற்றும் புரதங்களின் நீர் தவிர்க்கும் தன்மை போன்றவற்றிற்கு கட்டமைப்புகளின் நிலைத்தன்மைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வந்து இது வழங்குகிறது. இது கொழுப்பு மற்றும் புரதங்களின் கட்டமைப்புகளின் நிலைத்தன்மைக்கு குறிப்பிட்ட பங்களிப்பை வந்து இது வழங்குகிறது. புரியுதா? இதான் என்னது இதோட எக்ஸாம்பிள். இது வந்து தனித்தனியா பலவீனமா இருந்தாலும் மூலக்கூறுகளை ஒன்றாக பிடித்துக் கொள்வதற்கு என்னது இது முக்கியமான இருக்கிறது. மற்ற என்னது கொழுப்பு மற்றும் புரதங்களின் நீர் தவிர்க்கும் தன்மை போன்றவற்றின் கட்டமைப்புகளின் நிலைத்தன்மைக்கு, அதோட நிலைத்தன்மைக்கு என்னது குறிப்பிட்ட பங்களிப்பை வந்து இது வழங்குகிறது. அது வந்து அதோட எக்ஸாம்பிள் பாருங்க. liquefaction of noble gases at very low temperature due to LDF. LDF னா என்னது லண்டன் டிஸ்பர்சல் ஃபோர்ஸஸ். அடுத்து Yoke ability to stick surface are attributed in the cumulative LDF. அதாவது liquefaction is of noble gases அப்படின்னா மிக குறைந்த வெப்பநிலை மந்த வாயுக்களை வந்து என்னது
திரவமாக்குறது. நோபல் கேசஸ் மந்த வாயுக்களை வந்து இது திரவமாக்குறது. liquefaction of noble gases at very temperature due to the LDF. இது வந்து மிக குறைந்த வெப்பநிலையில வந்து மந்த வாயுக்களை வந்து திரவமாக்குறது. அடுத்து ஜிக்கோ எபிலிட்டி டு ஸ்டிக் தி சர்ஃபேஸ் இஸ் அட்ரிபியூட்டட் தி குமுலேட்டிவ் எஃபெக்ட். ஒட்டுமொத்த LDF காரணமாக அதன் என்னது அதோட மேற்பரப்புல வந்து ஒட்டிக்கொள்ளும். அதோட ஒட்டுமொத்த LDFம் வந்து அதோட மேற்பரப்புல வந்து ஒட்டிக்கொள்ளும். அது டைப் ஆஃப் வான் டெர் வால்ஸ்ல பார்த்தா என்னது லண்டன் டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபோர்ஸ் டைபோல் லண்டன் டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபோர்ஸ் என்னது அடுத்தது அனைத்து அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளில் உள்ள என்னது எலக்ட்ரான்களின் சீரற்ற இயக்கத்தால் உருவாகக்கூடியவை. இது வந்து எலக்ட்ரான்களின் சீரற்ற இயக்கத்தால் வந்து உருவாகக்கூடியவை. அப்ப அதோட ஸ்ட்ரென்த் எப்படி வெரி வீக்கா இருக்கும். பட் their strength increase with the molecular size and surface area. பாருங்க டைபோல் இன்டராக்ஷன்ஸ். அதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து அதோட ஸ்ட்ரென்த் லண்டன் டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபோர்ஸ்ல வந்து ஸ்ட்ரென்த் வந்து பலவீனமாக இருக்கும். அது வரிசை மேற்பரப்புல இருந்து என்னது அதிகரித்து காணப்படும். இம்பார்ட்டன்ஸ் என்னது இது தனித்தனியா பலவீனம் இருந்தாலும் பெரிய மூலக்கூறுகளை பிடித்துக் கொள்வதற்கும் அல்லது லிப்பிடு மற்றும் புரதங்களின் முக்கிய நீர்த்தெடுப்பு தன்மை போன்றவற்றிற்கு கட்டமைப்புகளின் நிலையத்தன்மைகளுக்கு முக்கிய பண்பு அளிக்கிறது. அடுத்ததோட எக்ஸாம்பிள் என்னது liquefaction of noble gases. அதாவது குறைந்த வெப்பநிலையில் மந்த வாயுக்களை வந்து என்னது திரவமாக்குறது. அட் வெரி லோ டெம்பரேச்சர். அதாவது இதற்கு காரணம் என்னது இந்த திரவமாக்குறதுக்கு காரணம் என்னது லண்டன் டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபோர்ஸ் தான். அடுத்து ஜியோக் எபிலிட்டி டு ஸ்டிக் தி சர்ஃபேஸ் அட்ரிபியூட்டட் கம்ப்ளீட். அதாவது ஒட்டுமொத்த எலிமெண்ட் காரணமாக அதன் மேற்பரப்பில் வந்து ஒட்டிக்கொள்கிறது. அடுத்து பாருங்க டைபோல் இன்டராக்ஷன். டைபோல்னா இருமுனை இன்டராக்ஷன் தொடர்புகள் அக்கர் பிட்வீன் போலார் மாலிகுல்ஸ். எங்க நடக்கும் போலார் மாலிகுல்ஸ்ல தான் இது நடக்கும். டைபோல் இன்டராக்ஷன் எங்க நடக்கும் போலார் மாலிகுல்ஸ்ல தான் நடக்கும். occur between polar molecules that have permanent dipole at the region of partial positive and partial negative charge due to the unequal sharing of electron in polar covalent bond. This partial positive end of the one molecule is attracted to the partial negative of the another. இது என்னது இது இரு முனைகளை கொண்ட துருவ மூலக்கூறுகளுக்கு இடையில வந்து இது நிகழ்கிறது. இரு முனைகளை கொண்ட மூலக்கூறுகளுக்கு இடையில வந்து இது என்னது நடக்கிறது. இது வந்து அக்கர் பிட்வீன் எங்க இருக்கும் போலார் மாலிகுல்ஸ்ல இருக்கும். அது எங்க நடக்கும் இரு முனைகளை கொண்ட மூலக்கூறுகளுக்கு இடையில வந்து இது நடக்கிறது. அதாவது ஒரு மூலக்கூறின் பகுதி நேர்முனை வந்து மற்றொன்றின் பகுதி எதிர்முனையால் ஈர்க்கப்படுகின்றன. ஒரு மூலக்கூறின் நேர்முனை பகுதி வந்து மற்றொன்றின் எதிர்மறை பகுதி முனையால் வந்து என்னது ஈர்க்கப்படுகிறது. புரியுதா? இது வந்து இரு முனைகளை கொண்ட மூலக்கூறுகளில் இடையில நிகழ்கிறது. இதோட ஒரு மூலக்கூறு நேர்முனை பகுதி மற்றொன்றின் எதிர்மறை முனை பகுதியால் ஈர்க்கப்படுகின்றன. பாசிட்டிவ் வந்து நெகட்டிவால ஈர்க்கப்படுறது. புரியுதா? ஒரு முனை மற்றொன்றின் எதிர்முனையால் வந்து என்னது எதிர்மறை முனையால் ஈர்க்கப்படுகின்றன. அடுத்து ஸ்ட்ரென்த் பாருங்க ஸ்ட்ராங்கர் தென் லண்டன் டிஸ்பெர்சல் ஃபோர்ஸ் பட் வீக்கர் தென் ஹைட்ரஜன் பாண்ட். ஸ்ட்ராங்கர் தென் டிஸ்பெர்சலை விட என்னது ஸ்ட்ராங்கரா இருக்கும். வீக்கர் தென் என்னது ஹைட்ரஜன் பாண்டை விட வீக்கா இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க ஹைட்ரஜன் குளோரைடு மாலிகுல்ஸ் அட்ராக்டிங் ஈச் அதர். என்னது ஹைட்ரஜன் குளோரைடு மூலக்கூறுகள் ஒன்றை ஈர்க்கின்றன. அட்ராக்டிங் ஈச் அதர். அப்ப புரியுதா? டைப்ஸ் ஆஃப் வான் டெர் வால்ஸ்ல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. டிஸ்பெர்சலும் டைபோல் இன்டராக்ஷன்ஸ். புரியுதா? அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன். அதோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்சஸ் பிட்வீன் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். என்னது மூலக்கூறுகள் அயனிகள் அல்லது சார்ஜ் செய்யப்பட்ட குழுக்கள். அட்ராக்டிவ் ரிப்பல்ஸ் ஃபோர்சஸ் பிட்வீன் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் அண்ட் அதாவது மூலக்கூறுகளுக்குள்ள அயனிகள் அல்லது சார்ஜ் செய்யப்பட்ட குழுக்கள் தான் என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன் சொன்னால் என்னது மின்னியல் தொடர்புகள். அதுலயே வந்து அயோனிக் இன்டராக்ஷன் வரும், சால்ட் பிரிட்ஜஸ் வரும். சால்ட் பிரிட்ஜஸ்னா உப்பு பாலம் சொல்லுவாங்களா. அடுத்து அயோனிக் இன்டராக்ஷன் அயனி இடைவினைகள். இதோட என்னது அட்ராக்டிவ் ஃபோர்சஸ் எங்க நடக்கும் பிட்வீன் த சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். சார்ஜ் செய்யப்பட்ட மூலக்கூறுகளுக்குள்ள என்னது இது வந்து இந்த ஃபோர்சஸ் வந்து நடக்கும். அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்சஸ் பிட்வீன் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் என்னது அயன் சார்ஜ்டு குரூப் வித் இந்த மாலிகுல்ஸ். This is the same fundamental force that governs ionic bond, but it's a biological contact which refers to the interaction. இது வந்து என்னது அயனி பிணைப்புகளை நிர்வகிக்கும் அடிப்படை விசையாகும். அயனி பிணைப்புகளை நிர்வகிக்கும் அடிப்படை விசையாக இது இருக்கிறது. ஆனா இது என்னது உயிரியல் சூழலில் உள்ள தொடர்புகளையும் வந்து இது குறிக்கிறது. இது வந்து அயனி பிணைப்புகளை நிர்வகிக்கும் அடிப்படை விசையாக இருக்கிறது. உயிரியல் சூழலில் உள்ள தொடர்புகளை வந்து இது வந்து குறிக்கிறது.
between the ions are changed functional group or molecules in the solution within the macromolecule. அடுத்து அதோட strength பாருங்க. Relatively strong non-covalent interaction, typically 20 to 25 kg mole, but அதாவது relatively strong non-covalent interactions. இது என்னது வலுவான கோவாலண்ட் அல்லாத இடைவினைகள் நடக்கிறது. அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ராங் நான் கோவாலண்ட் இன்ட்ராக்ஷன், வலுவான கோவாலண்ட் அல்லாத இடைவினைகள். அதான் என்னது இதோட ஸ்ட்ரென்த் என்னது வலுவான கோவாலண்ட் அல்லாத இடைவினைகள். டிபிக்கல் எவ்வளவு இருக்கும்? அடுத்து பாருங்க, it is highly dependent, இது highly dependent on the distance between the charges and dielectric content of the surrounding medium. இது எதை சார்ந்து இருக்கும்னா இத மின்னூட்டங்களுக்கும் மின் கடத்தா மாறிலிகளுக்கும் இடையான தூரத்தை பொறுத்து. இது எப்படி வந்து எதை சார்ந்து இருக்கும்னா மின்னூட்டங்களுக்கும் மின் கடத்தா மாறிலிகளுக்கும் இடையான தூரத்தை பொறுத்து தான் இது என்னது அதிகம் சார்ந்திருக்கும். மின்னூட்டங்களுக்கும் மின் கடத்தா மாறிலிகளுக்கும் சார்ஜ் இந்த டை எலக்ட்ரிக் கண்டென்ட் ஆர் சரௌண்டிங் மீடியம்ஸ். அதில் பிராக்கெட்ல கொடுக்க பாருங்க, வீக்கர் இன்ஸ் வாட்டர்ல வந்து என்னது வீக்கா இருக்கும். இது இம்பார்ட்டன்ஸ் இன் பயாலஜி. இந்த பயாலஜில இதோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் crucial for stabilizing protein tertiary and quaternary structure. இது வந்து பாருங்க ஸ்ட்ரக்சர் salt bridges between oppositely charged amino acid chains. எக்ஸாம்பிள் லைசின்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், லைசினோட பாசிட்டிவ் சார்ஜ் மின்னோட்டம் வந்து இன்டராக்ட் வித் அஸ்பரிட்டி எதிர்மறை மின்னோட்டத்தை பொறுத்து தான் இது ஏற்படும். crucial for stabilizing protein tertiary and quaternary structure, forming salt bridges between oppositely charged amino acid chains. இது வந்து என்னது எதிர் மின்னோட்டம் கொண்ட அமினோ அமிலங்கள் என்னது உப்பு பாலங்களை சங்கிலிகளுக்கு வந்து என்னது உப்பு பாலங்களை உருவாக்கும். எதிர் மின்னோட்டம் கொண்ட அமினோ அமிலங்கள் என்னது சங்கிலிகளுக்கிடையே உப்பு பாலங்கள் சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜ் ஏதுல வருது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன்ல வரதா என்னது சால்ட் பிரிட்ஜ். அதை நோட் பண்ணி வைங்க. இது வந்து என்னது அதிக மின்னோட்டம் கொண்ட அமிலங்களுக்கு என்னது பக்க சங்கிலிகளுக்கு இடையில் என்னது உப்பு பாலங்களை வந்து இது உருவாக்குகிறது. இதன் 3ஆம் நிலை மற்றும் 4ஆம் நிலை கட்டமைப்புகளை நிலைப்படுத்துவதற்கு முக்கியமானது. இதோட 3ஆம் நிலை அல்லது 4ஆம் நிலை என்னது கட்டமைப்புகளை நிலைப்படுத்துவதற்கு முக்கியமானது. கட்டமைப்புகளை நிலைப்படுத்துவதற்கு இதோட 3 அல்லது 4ஆம் நிலை முக்கியமானது. எங்க இது அமினோ அமில பக்க சங்கிலிகளுக்கு இடையில வந்து மின்னூட்டம் கொண்ட அமினோ அமில சங்கிலிகளோட உப்பு பாலங்களை உருவாக்கும். இது 3ஆம் நிலை மற்றும் 4ஆம் நிலை கட்டமைப்புகளை நிலைப்படுத்துவதற்கு முக்கியமானது. அடுத்து பாருங்க, நியூக்ளிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர். Interaction between the negatively charged phosphated backbone of RNA, DNA and positively charged counter ions of proteins. இது என்னது DNA அல்லது RNA எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட பாஸ்பேட் மற்றும் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட என்னது எதிர் அணிகள் அல்லது புரோட்டீன் இடையிலான தொடர்பு. இது DNA அல்லது RNA நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட பாஸ்பேட் மற்றும் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட பாஸ்பேட் மற்றும் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட புரோட்டீன் இடையிலான எதிர் அயனிகள் அல்லது புரோட்டீன் இடையிலான தொடர்புகள். அடுத்து பாருங்க, அப்ப புரியுதா இம்பார்ட்டன்ட் பயாலஜினா புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ல அடுத்து நியூக்ளிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர், அடுத்து என்சைம் சப்ஸ்ட்ராக்ட் பைண்டிங் ஆஃப் சார்ஜ் சப்ஸ்ட்ராக்ட் காம்ப்ளிமெண்டரி சார்ஜ் ரெடியூஸ் என்சைம் ஆக்டிவ். அதாவது இதோட என்சைம் ஆக்டிவ் சைட் இருக்குல்ல அதுல வந்து இது முக்கியத்துவம் கொண்டு விளங்கினது. நியூக்ளிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர்னா என்னது இன்டராக்ஷன் பிட்வீன் த நெகட்டிவ்லி சார்ஜ்டு phosphated backbone of DNA, RNA and positively charged counter ions of proteins. இது வந்து டிஎன்ஏவின் அல்லது ஆர்என்ஏவின் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட பாஸ்பேட் மற்றும் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட எதிர்மின் அயனிகள் அல்லது புரோட்டீன் இடையான தொடர்புக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட் இருக்கு. அடுத்து பாருங்க, என்சைம் சப்ஸ்ட்ரேட் பைண்டிங். அதாவது என்சைம் சப்ஸ்ட்ரேட் பைண்ட் பண்றது, பைண்டிங் ஆஃப் சார்ஜ்டு சப்ஸ்ட்ரேட் டு காம்ப்ளிமெண்டரி சார்ஜ் என்சைம் ஆக்டிவ் சைட்டை வந்து இது பைண்ட் செய்யறதுக்கு வந்து என்னது இது யூஸ் ஆகுது. அடுத்து மெம்பரைன் இன்டராக்ஷன் ஆஃப் சார்ஜ்டு பாஸ்போலிபிட் வித் அயன்ஸுக்கும் பாஸ்போலிபிடுகள் இடைவினைகள். புரியுதா? The attraction between the positive ammonium group of lysine residues and negative carboxylate group of glutamate residue in a protein. இது என்னது ஒரு புரதத்தில் உள்ள லைசின் எதிர்மறை அமோனியம் குழுவிற்கும் குளுக்கோமேட் லைசின் அண்ட் குளுக்கோமேட்டோட எதிர்மறை கார்பாக்சைட்டுக்கும் குழுவிற்கும் இடையான தொடர்பு. அதாவது லைசினோட அமோனியம் குழுவிற்கும் குளுக்கோமேட்டோட கார்பாக்சில் குழுவிற்கும் இடையிலான ஈர்ப்பு. அதான் எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. புரியுதா? லைசினோட அமோனியம் குழுவிற்கும் குளுக்கோமேட்டோட கார்பாக்சைடு குழுவிற்கும் இடையான ஈர்ப்பதான் என்னது இதோட எக்ஸாம்பிளா வந்து சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் பாண்டிங், அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாருங்க.
a special particularly strong type of dipole interaction involving the hydrogen atom. அதாவது ஹைட்ரஜன் உள்ளடக்கிய இருமுனை. இப்போ டைபோல்னா என்னது? இருமுனை தொடர்புகள். ஹைட்ரஜன் அணுவை உள்ளடக்கிய இருமுனை தொடர்புகள். A special particularly strong type of dipole interaction involving the hydrogen. அதாவது ஹைட்ரஜன் அணுவை உள்ளடக்கிய இருமுனை தொடர்புகள். புரியுதா? அதான் என்னது? ஹைட்ரஜன் பாண்ட். It occurs when a hydrogen atom covalently bonded by the highly electronegative atom. என்னது? இதோட ஹைட்ரஜன் அணு உயர் எலக்ட்ரோநெகட்டிவ் அணுவுடன் அல்லது என்னது சில நேரங்கள் என்ன புளோரின் கோவாலண்ட் முறையில் பிணைக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஹைட்ரஜன் அணு ஒரு உயர் எலக்ட்ரோநெகட்டிவ் அணுவுடன் அல்லது என்னது புளோரினுடன் கோவாலண்ட் முறையில வந்து இது வந்து இணைக்கப்பட்டுள்ளது. இம்பார்ட்டன்ட் பயாலஜில வந்து புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அடுத்து என்னது நியூக்ளிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். என்சைம் ஸ்ட்ரக்சர் பைண்டிங் பார்த்தோம். மெம்பரைன் இன்டராக்ஷன்ஸ் அதாவது அதான் மெம்பரைன் இன்டராக்ஷன் ஆஃப் சார்ஜ்டு போஸ்போலிபிட் வித் த அயன்ஸ் அயனிகளுடன் சார்ஜ் செய்யப்பட்ட போஸ்போலிபிடோட இடைவினைகள். அடுத்து ஹைட்ரஜன் பாண்டிங்ல வந்து என்னது இது என்னது ஸ்பெஷல் பர்டிகுலர்லி ஸ்ட்ராங் டைப் ஆஃப் டைபோல் இன்டராக்ஷன் இன்வால்விங் ஹைட்ரஜன் அணு உள்ளக்கூடிய இருமுனை தொடர்பு. இது என்னது ஹைட்ரஜன் அணு என்னது ஒரு உயர் எலக்ட்ரோநெகட்டிவ் அணுவுடன் சில நேரங்கள் என்னது புளோரின் கோவாலண்ட் முறையில் இது வந்து பிணைக்கப்பட்டுள்ளது. இது என்னது இது ஒரு என்னது இதோட ஒரு ஜோடி எலக்ட்ரான்கள் எப்படி மற்றொரு எலக்ட்ரோ நெகட்டிவ் அணுவால் வந்து ஈர்க்கப்படுகிறது. இதில் உள்ள ஒரு ஜோடி எலக்ட்ரான்கள் மற்றொரு எலக்ட்ரோநெகட்டிவ் அணுவால் வந்து ஈர்க்கப்படுகிறது. The hydrogen atom being the stripped of much of its electron density by electronegative atoms bonded, so become particularly positively charged and can be form a weak bond with a partially negatively charged electronegative atoms on the adjacent molecule or within the same molecules. இது வந்து என்னது ஹைட்ரஜன் அணுவில் பிணைக்கப்பட்டுள்ள எலக்ட்ரோ நெகட்டிவ் அணுவால் அதன் அடர்த்தியின் பெரும்பகுதி உரிக்கப்படுகிறது. அதோட அடர்த்தியோட பெரும்பகுதி வந்து என்னது இழக்கிறது. அதாவது இதோட பகுதி அளவு என்னது நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்டதாக மாறி அருகிலுள்ள மூலக்கூறு அல்லது அதே மூலக்கூறில் பகுதி அளவு எதிர்மறை செய்யப்பட்ட எலக்ட்ரோ நெகட்டிவ் அணுவுடன் பிணைப்பை உருவாக்க முடியும். இது என்னது இதோட எலக்ட்ரான் அடர்த்தி பெரும்பகுதி வந்து இது இழக்கிறது. பகுதி அளவு நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட மூலக்கூறு. பகுதி அளவு என்னது நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட மூலக்கூறு அதே மூலக்கூறின் பகுதி அளவாக சார்ஜ் செய்யப்பட்ட எலக்ட்ரோநெகட்டிவ். நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட என்னது மூலக்கூறு அதே மூலக்கூறுல என்னது பகுதி அளவு எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட எலக்ட்ரோநெகட்டிவ் அணுவுடன் பிணைப்பை உருவாக்குறது. புரியுதானா? இது என்னது hydrogen atom being the stripped much the electron density of electron atoms bonded to. அதாவது இது என்னது ஹைட்ரஜன் அணுவில் பிணைக்கப்பட்டுள்ள எலக்ட்ரோநெகட்டிவ் அணுவால் அதன் எலக்ட்ரான் அடர்த்தியின் பெரும்பகுதியை வந்து இழக்கிறது. இழந்துட்டு என்ன பண்றது பகுதி அளவு நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட அதாவது பாசிட்டிவ் பகுதி அளவு நேர்மறையாக செய்யப்பட்ட மூலக்கூறாக மாறி அருகில் உள்ள மூலக்கூறுகளின் பகுதி அளவு எதிர்மறையாக செய்யப்பட்ட எலக்ட்ரோ அணுவுடன் சேர்ந்து பிணைப்பை வந்து இது உருவாக்குறது. Intermediate strength typically 10 to 40 strong than other van der Waals forces but weaker than the covalent or ionic bond highly direction. இது என்னது இன்டர்மீடியட் ஸ்ட்ரென்த் அதாவது இடைநிலை வலிமை. அப்படி இன்டர்மீடியட் ஸ்ட்ரென்த்னா இடைநிலை வலிமை மற்றும் வான் டெர் வால்ஸ் விசைகளை விட என்னது வலிமையானது. ஆனால் என்னது கோவாலண்ட் அல்லது அயனி பிணைப்புகளை விட பலவீனமானது. வான் டெர் வால் விசைகளை விட வந்து என்னது வலிமையாக இருக்கும். ஆனால் என்னது கோவாலண்ட் அல்லது அயனி பிணைப்புகளை விட இது வந்து பலவீனமானது. அக்வாட்டிக் அண்ட் ப்ரோஃபண்ட்லி இம்பார்ட்டன்ட். இது வந்து எங்க அக்வாட்டிக்னா எங்க நிறைந்தது அண்ட் ப்ரோஃபண்ட்லினா மிகவும் முக்கியத்துவமானது. வாட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட்டர் ஹை பாயிலிங் பாண்ட். ஹை பாயிலிங் பாண்ட்னா தெரியல சூடா இருக்கு. ஹை ஸ்பெசிபிக் ஹீட் அண்ட் கொஹெசிவ் அக்ரெசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ஒருங்கிணைந்த பண்புகள் மேக்கிங் இட் இந்த ஐடியல் சால்வெண்ட் ஆஃப் லைஃப் வாழ்க்கைக்கு ஏற்ற கரைப்பானாக வந்து இது மாற்றுகிறது. அதாவது ரெஸ்பான்சிபிள் ஃபார் எதுக்கெல்லாம் high boiling bond point high specific heat and adhesive cohesive adhesive properties அதாவது ஒருங்கிணைந்த பண்புகள் எதுக்காக மேக்கிங் இட் தி ஐடியல் சால்வெண்ட் ஃபார் லைஃப் வாழ்க்கைக்கு ஏற்ப கரைப்பான வாழ்க்கைக்கு ஏற்ற கரைப்பானாக இது என்னது மாற்றுகிறது. DNA structure hold the two strand of DNA duplex helix together via specific base of pairing. அதாவது இது என்னது DNA hold டபுள் ஹெலிக்ஸ்னா இரட்டை சுருள் DNA இரட்டை சுருள் இழையின் இரண்டு இழைகளையும் குறிப்பிட்ட அடிப்படை பேஸ் பெயராக வந்து இது கொண்டுள்ளன. இரண்டு இழைகளையும் அடிப்படை இழையாக பெயராற்று இது என்னது கொண்டுள்ளன. என்ன பாருங்க AT வித் அடினைன் டைமின் வித் 2 ஹைட்ரஜன் பாண்டு குளுக்கோமைன்
குவானின், சைட்டோசின் வித் H பாண்ட். அதாவது DNA இரட்டை சுழற்சி இரண்டு இழைகளையும் குறிப்பிட்ட அடிப்படையில் உள்ள பேஸ் பெயர், இரண்டு இழைகளுக்கு இடைப்பட்ட பேஸ் பெயரை இதை வந்து கொண்டுள்ளது. அடுத்து பாருங்க புரோட்டீன் ஸ்ட்ரக்சர். Crucial for forming second structure alpha helica and beta plate by linking backbones atom and also contribute to the tertiary and quaternary structure. இது என்னது? அணுக்களை இணைப்பதன் மூலம் என்னது? மூன்றாம் மற்றும் நான்காம் நிலை சாரி இது இஸ் crucial for forming secondary structure. அதாவது அணுக்களை இணைப்பதன் மூலம் இரண்டாம் நிலை கட்டமைப்புக்கு வந்து இது முக்கியமானது. அடுத்து என்னது? பை லிங்கிங் பேக்போன் ஆட்டம் அண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் என்னது? மூன்றாம் நான்காம் நிலைக்கு வந்து இது பயன்படுகிறது. அடுத்து பாருங்க என்சைம் கேட்டலைசிஸ் ஸ்டெபிலைஸ் என்சைம் சப்ஸ்ட்ரேட் இன்டராக்ஷன்ஸ். இது வந்து மூலக்கூறு இடைவினைகளை வந்து நிலைப்படுத்துகிறது. ஸ்டெபிலைஸ் நிலைப்படுத்துது. ஸ்டெபிலைஸ் என்சைம் சப்ஸ்ட்ரேட் இன்டராக்ஷன் மூலக்கூறு இடைவினைகளை வந்து இது நிலைப்படுத்துகிறது. பாலிசாக்கரைடு ஸ்ட்ரக்சர் பாருங்க. இன்டர்செயின் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் கிவ் த ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைடு லைக் செல்லோஸ் அண்ட் சிட் இன் தேர் ரிஜிடிட்டி. அதாவது என்னது? இன்டர்செயின் ஹைட்ரஜன் பாண்ட் இந்த இடையில நிற்குள்ள இன்டர்செயின் ஹைட்ரஜன் பாண்ட் கிவ் ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைடு. அது வந்து இந்த பாண்ட் வந்து எதை தெரிகிறது நமக்கு? ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைடு லைக் எதை மாதிரி? செல்லோஸ் அண்ட் தேர் ரிஜிடிட்டி. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இன் வாட்டர் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் வாட்டர்ல வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் H2O மாலிகூல்ஸ் அதை வந்து இது வந்து ஹைட்ரஜன்ல வந்து ஒரு பிணைப்பை உண்டாக்கின்றன. இன் வாட்டர் ஹைட்ரஜன் ஆட்டம் ஃப்ரம் H2O மாலிகூல்ஸ் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட் ஆக்சிஜன் ஆப் டு அட்ஜஸ்டன்ட். ஆக்சிஜன் என்ன செய்யும்? H2 மாலிகூல வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். அப்போ இது ஹைட்ரஜன் மெயினா இதோட எக்ஸாம்பிள் என்னது? ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்குறது. ஹைட்ரோட்ரோபிக் இன்டராக்ஷன்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு பாருங்க. ஹைட்ரோபோபிக் எஃபெக்ட். ஹைட்ரோபோபிக் இன்டராக்ஷன் அதுக்கு இன்னொரு பேர் என்னது? ஹைட்ரோபோபிக் எஃபெக்ட். இதோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. நாட் எ ட்ரூ பாண்ட் ஆர் டைரக்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஹைட்ரோபோபிக் மாலிகூல்ஸ். என்னது? இது என்னது? ஹைட்ரோபோபிக் மூலக்கூறுகளுக்கு இடையில என்னது? உண்மையான பிணைப்புகளுக்கு மாறாக எலக்ட்ரோபோபிக்கு விளைவு நிகழ்கிறது. அதாவது உண்மையான மூலக்கூறுகளுக்கு இடையிலான பிணைப்புக்கு மாறாக என்ன நடக்குங்க? எலக்ட்ரோபோபிக் விளைவு வந்து அங்க நடக்கும். புரியுதா? இது அதுதான் என்னது? ஹைட்ரோட்ரோபிக் இன்டராக்ஷன்ஸ். அதாவது உண்மையான ஹைட்ரோட்ரோபிக் மூலக்கூறுகளுக்கு இடையே உண்மையான பிணைப்புகளுக்கு மாறாக என்ன நடக்கும்? எண்டோட்ரோபிக் எஃபெக்ட் வந்து அங்க நடக்கும். அடுத்து பாருங்க. வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் ஹைலி ஓடட் கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர் அரௌண்ட் நான் போலார் மாலிகூல்ஸ் டு மேக்ஸிமைஸ் their own ஹைட்ரஜன் பாண்டிங். என்னது? இது வந்து துருவ மூலக்கூறுகளை சுற்றி என்னது? நீர் மூலக்கூறுகளே. ஆமா, இது வந்து நீர் மூலக்கூறுகளை சுற்றி என்னது? மிகவும் வரிசைப்படுத்தப்பட்ட கூண்டு போன்ற கட்டமைப்பை உருவாக்குறது. கேஜ் லைக் அப்படின்னா கூண்டு போன கட்டமைப்பை உருவாக்குறது. நீர் மூலக்கூறுகளுக்கு என்னது? வரிசைப்படுத்தப்பட்ட கூண்டு போன்ற ஒரு கட்டமைப்பை வந்து இது உருவாக்குகிறது. இதனால் என்னது? சோ என்னது? அரௌண்ட் நான் போலார் மாலிகூல்ஸ் டு மேக்ஸிமைஸ் their own ஹைட்ரஜன் பாண்ட். இதனால் அவற்றின் சொந்த ஹைட்ரஜன் பிணைப்பு என்னது? ஹைட்ரஜன் பிணைப்பு வந்து என்ன அதிகரிக்கும். இது மூலக்கூறுகள் நீர் மூலக்கூறுகளை மிகவும் வரிசைப்படுத்தப்பட்ட கூண்டு போன்ற கட்டமைப்பு உருவாக்குறது. இதனால் என்னது? ஹைட்ரஜனோட பிணைப்பு வந்து என்னது? அதிகரிக்கிறது. When non-polar molecules clump together, the total surface area exposed to the water is minimized, thus reducing the number of ordered water molecules and increasing overall entropy, disorder of the system. This increase in the entropy of water in the driving force. இது என்னது? ஒரு மூலக்கூறுகள் ஒன்றாக இணையும் போது என்னது? தண்ணீர் வெளிப்படும். அப்ப என்னது? அதோட மொத்த மேற்பரப்பு என்னது? குறைக்கப்படுகிறது. மூலக்கூறுகள் ஒன்றாக இணையும் போது என்னது? அங்க தண்ணீர் வெளிப்படும். அப்ப அதோட மேற்பரப்பு என்னது? குறைக்கப்படுகிறது. இதனால என்னது? வரிசைப்படுத்தப்பட்ட நீர்ப்பொருட்களோட எண்ணிக்கை வந்து குறையும். புரியுதா? இது ஒன்றாக இணையும் போது என்னது? தண்ணீர் வெளிப்படும். அதோட மொத்த மேற்பரப்பு என்னது? குறைக்கப்படுகிறது. இதனால என்னது? வரிசைப்படுத்தப்பட்ட நீர் மூலக்கூறுகளோட எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிக்கும். thus increase the entropy water is driving force. நீரில் என்ட்ரோபியோட என்னது? இது வந்து நீர்ல என்ட்ரோபி ஏற்படும் இந்த அதிகரிப்பு என்னது? உந்து சக்தியாக செயல்படுகிறது. டிரைவிங் ஃபோர்ஸ் உந்து சக்தியாக இது வந்து செயல்படுகிறது. இதோட ஸ்ட்ரென்த் பாருங்க. வேரியபிள் பட் சிக்னிஃபிகன்ட் இன் அக்வாட்டிக் என்விரான்மெண்ட். ஸ்ட்ரென்த் வந்து வேரியபிளா இருக்கும். சிக்னிஃபிகன்ட் இன் அக்வாட்டிக் என்விரான்மெண்ட் நீர் சூழல்கள்ல வந்து குறிப்பிடத்தக்கதாக வந்து இது இருக்கும். அடுத்து பாருங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயாலஜி. புரோட்டீன் ஃபோல்டிங்.
primarily driving force the folding of cloverilla proteins in aquatic solution. இது என்னது? force, driving force of folding of cloverilla proteins. அதாவது கோள வடிவ திசுக்கள் இருக்குல்ல, அதோட மடிப்புகளுக்கு வந்து முதன்மையாக இது வந்து செயல்படுகிறது. கோள வடிவ திசுக்கள் மடிப்புகளுக்கு வந்து இது முதன்மையாக செயல்படுகிறது. The hydrotrophic tails of phosphate lipids inverts away from the aquatic environment. While the hydrotrophic headspores are outward. அதாவது அமினோ அமிலம் இருக்குல்ல, அதோட பக்க சங்கிலிகளை வந்து புரதத்தின் உட்புற நீரிலிருந்து விலகி ஹைட்ரோட்ரோபிக் மையத்தை உருவாகின்றன. இதோட அமினோ அமிலங்கள் பக்க சங்கிலிகளின் புரதத்தின் உட்புற நீரிலிருந்து விளங்கி ஒரு ஹைட்ரோட்ரோபிக் மையத்தை வந்து இது வந்து உருவாக்கும். அதான் என்னது? புரோட்டீன் ஃபோல்டிங், புரத மடிப்பு. அது வந்து கோள வடிவ திசுக்கள் மடிப்புகளை கொண்ட முதன்மை சக்தியா இருக்கும். இது நீர்க்கரசுள்ள புரதங்கள் அமினோ அமிலங்களின் பக்க சங்கிலில் புரதத்தின் உட்புற நீரிலிருந்து விலகி ஹைட்ரோட்ரோபிக் மையத்தை உருவாக்குகின்றன. இது வந்து ஹைட்ரோட்ரோபிக் மையத்தை வந்து உருவாக்குறது. அதான் என்னது? புரோட்டீன் ஃபோல்டிங். அடுத்து மெம்பரன் ஃபார்மேஷன். மெம்பரன் ஃபார்மேஷன் என்னது? சவ்வு உருவாக்கம். The spontaneous formation of lipid bilayers. The hydrotrophic tails of phospholipid force inward away from the aquatic environment. They are the hydrophobic head force outward. அதாவது இந்த இரட்டை அடுக்கள் இருக்குல்ல, மெம்பரன் ஃபார்மேஷன், சவ்வு உருவாக்கம். மெம்பரன் ஃபார்மேஷன் என்னது? சவ்வு உருவாக்கம். இந்த இரட்டை அடுக்கள் தன்னிச்சையாக உருவாக்கம். தன்னிச்சையாக வந்து இது உருவாகும். இன் போஸ்போலிபிட். இந்த போஸ்போலிபிடுகள் என்னது? ஹைட்ரோபோபிக் வால்கள் வந்து நீர் சூழலில் இருந்து உள்நோக்கி எதிர்கொள்ளும். நீர் சூழலிருந்து உள்நோக்கி எதிர்கொள்ளும். அதே நேரத்தில் என்னது? ஹைட்ரோட்ரோபிக் தலைகள் வந்து வெளிப்புறமாக எதிர்கொள்ளும். வால்கள் வந்து நீர் சூழலிலிருந்து உள்நோக்கி எதிர்கொள்ளும். அதே மாதிரி என்னது? ஹைட்ரோட்ரோபிக் தலைகள் என்னது? வெளிப்புறமாக உட்கொள்ளும் இல்ல, எதிர்கொள்ளும். புரியுதா? பாஸ்போலிபிடுகள்ல வந்து ஹைட்ரோபோபிக் வந்து ஹைட்ரோட்ரோபிக்கோட வால்களை வந்து நீர் சூழலிலிருந்து உள்நோக்கி எதிர்கொள்ளும். அதே சமயம் என்னது? ஹைட்ரோட்ரோபிக்கின் என்னது? தலைகள் வந்து வெளிப்புறமாக வந்து எதிர்கொள்ளும். பாருங்க, மாலிகுலார் ரிகக்னேஷன் molecular recognitions contribute to the binding of non-polar island of receptor proteins. அதாவது molecular recognition என்னது? மூலக்கூறு அங்கீகாரம். contribute to the binding of non-polar ligand and receptor proteins. இது என்னது? non-polar ligand மற்றும் proteins இணைப்பதில் வந்து முக்கிய பங்களிக்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்க, oil and water separating. oil and water separate பண்றது. The oil are tripolate aggregate to minimize content with water. அதாவது எண்ணெய் துளிகள் என்ன செய்யும்? தண்ணீருடன் வந்து சேராது இல்ல, அது என்னது? தண்ணீருடன் தொடர்பை குறைக்க என்னது? ஒன்று கூடின. இப்ப தண்ணியில எண்ணெய் போட்டு அப்படித்தானே இருக்கு, ஒன்று கூடி வர மாதிரி. அதோட தொடர்பை குறைக்க என்னது? அவை ஒன்று கூடின. அதான் சொல்லிருக்காங்க. எக்ஸாம்பிள், oil water separating. The oil diplate aggregate to minimize contact to the water. அதாவது எண்ணெய் துளிகள் தண்ணீருடன் தொடர்பை குறைக்க வந்து ஒன்று கூடுகின்றன. சேர்ந்து இருக்காம குறைக்க தானே அது மேக்ஸிமம் பார்க்கும். பிஹெச், பிரின்சிபிள் ஆஃப் என்னது? பயோபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பிரின்சிபிள் ஆஃப் பயோபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அதோட பிரின்சிபிள் ஃபர்ஸ்ட் என்ன வருது பாருங்க, பிஹெச். பிஹெச் இஸ் a measure of acidity or alkalinity of a solution. பிஹெச் என்னது? அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மை. ஒரு சொல்யூஷனோட அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மை அளவிடுறதுக்கு தான் என்னது? பிஹெச் யூஸ் ஆகுது. It is defined as the negative logarithm of the hydrogen ion concentration. இது ஹைட்ரஜன் அயனி செறிவின் எதிர்மறை மடங்கை வந்து வலியுறுத்துகிறது. இது ஹைட்ரஜன் அயனி செறிவின் எதிர்மறை மடங்கை வலியுறுத்துகிறது. டெஃபினிஷன் பாருங்க, pH is equal to minus log 10 hydrogen H plus. அப்ப ஸ்கேல் பாருங்க, அதோட pH scale வந்து the pH scale is typically range from எப்படி இருக்கு? ரேஞ்ச் எப்படி இருக்கும்? 0 to 14. அடுத்து ஆசிட் சொல்யூஷன்ல pH வந்து 7 இருக்கும். அடுத்து நியூட்ரல் சொல்யூஷன் நடுநிலை கரைசல்ல வந்து அதுல வந்து 7 விட ஹையரா இருக்கும். இது வந்து நியூட்ரல் சொல்யூஷன்ல pH வந்து வெறும் 7 இருக்கும். அடுத்து ஆல்கலைன் சொல்யூஷன்ல கார அடிப்படை நீர்ல வந்து 7 விட குறைவாக இருக்கும். pH விட குறைவா இருக்கும். அமில கரைசல்ல வந்து pH வந்து 7 விட அதிகமா இருக்கும். நியூட்ரல் சொல்யூஷன் வந்து pH நடுநிலையா இருக்கு. நியூட்ரலா இருக்கிறது வந்து 7. ஆல்கலைன் சொல்யூஷன்ல என்னது? 7 விட குறைவாக இருக்கும். அடுத்து பாருங்க, பயாலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ். அதோட பயாலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ் பாருங்க, என்சைம் ஆக்டிவிட்டி. மோஸ்ட் என்சைம் ஆர் ஹைலி சென்சிட்டிவ் டு pH and have the optimal pH range for their activity.
அதாவது ஹைலி சென்சிட்டிவ் டு பிஹெச், அதிக உணர்திறன் கொண்டவை. pH விட என்னது அதிக உணர்திறன் கொண்டவை. அண்ட் ஹேவ் அன் ஆப்டிமல் பிஹெச் ரேஞ்ச் தேர் ஆக்டிவிட்டி, அதாவது அதுக்கு உகந்த pH வரம்புகளை வந்து இது கொண்டுள்ளன. அதுக்கு உகந்த pH வரம்புகளை கொண்டுள்ளன. Deviation can denature the enzyme and reduce the abolish its function. அதாவது விலகல் வந்து அதாவது செல்கள்ல வந்து நொதியை செயலிழக்க செய்து என்னது செயல்பாட்டை குறைக்கலாம். அந்த நொதியை வந்து செயலிழக்க செஞ்சு என்சைம் ஆக்டிவிட்டினா என்னது இது வந்து மோஸ்ட் சென்சர் ஹைலி சென்சிட்டிவ் pH, அதிக உணர்திறன் கொண்டவை. அண்ட் ஹேவ் த ஆப்டிமல் pH ரேஞ்ச் டு தேர் ஆக்டிவிட்டி, அதாவது உகந்த pH வரம்பை இது வந்து என்னது கொண்டுள்ளன. Deviations can denature the enzyme and reduce the abolish its function. அதாவது இந்த விலகல் வந்து நொதியை வந்து செயலிழக்க செய்து அதன் செயல்பாட்டை குறைக்கிறது அல்லனா நீக்கலாம். குறைக்கிறது இல்லைன்னா நீக்கலாம். பாருங்க செல்லுலார் ப்ராசஸ், மெனி செல்லுலார் ப்ராசஸ் என்னது அதோட போக்குவரத்து, அதோட சச்சஸ் டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் மெம்பரைன், அதாவது சவ்வுகள் வழியாக அது பரவுகிறது. டிரான்ஸ்போர்ட்னா போக்குவரத்து, அதோட போக்குவரத்து எப்படி இருக்கும் சவ்வுகள் வழியா இருக்கும். த டிபெண்டன்ட் ஆன் ஸ்பெசிபிக் pH கார்டியன்ஸ், அதாவது செயல்முறைகளை குறிப்பிட்ட pH சாய்வுகளை வந்து சார்ந்தது. இதோட செயல்முறைகள் வந்து குறிப்பிட்ட pH சார்ந்துதான் அமைந்துள்ளது. Human blood pH is the tightly regulated around 7.35 to 7.45. Small deviations can be life threatening. அதாவது இதோட மனிதனோட ரத்தத்தோட pH எப்படி இருக்கணும் 7.35 and 7.45 சுற்றி இருக்கமாக காட்டப்பட்டுள்ளது. ஸ்மால் டீவியேஷன்ஸ், அதாவது சிறிய விலகல் வந்தா என்னது அந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தானதாக மாறும். இதுல சின்ன மாற்றம் வந்தாலும் நமக்கு அது உயிருக்கு ஆபத்தானதாக மாறும். அப்ப இதோட பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்னா என்சைம் ஆக்டிவிட்டி, protein structure, buffers or solution that resist changes in pH and small amount of acid or base are added. They are typically composed on a weak acid and if the conjugate base are on a weak base and a conjugate acid. அதாவது என்னது buffer solution are resist changes in pH when small amount of acid or base are added. அதாவது அமிலம் அல்லது காரத்தை சிறிய அளவு சேர்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஈர்க்கும் கரைசல்கள் தான் என்னது பஃபர் சொல்யூஷன். அமிலம் அல்லது காரத்தை சிறிய அளவுல சேர்க்கும் போது என்னது அதுல ஏற்படைய மாற்றங்களை எதிர்க்கும் கரைசல்கள் தான் என்னது பஃபர் சொல்யூஷன். இவன் வந்து பொதுவாக எப்படி இதை டிபிக்கலி கம்போஸ்ட் வீக் ஆசிட் அண்ட் கான்ஜுகேட் பேஸ் ஆர் வீக் பேஸ் அண்ட் கான்ஜுகேட்டட் ஆசிட். இது வந்து என்னது பொதுவாக என்னது பலவீனமான அமிலம் அல்லது மற்றும் அதன் இணை காரத்தை கொண்டவை. இது பலவீனமான அமிலம் மற்றும் அதன் இணை காரத்தை கொண்டவை அல்லது பலவீனமான காரத்தையும் அதன் இணை அமிலத்தையும் கொண்டவை. புரியுதா? இது பலவீனமான அமிலம்னா அது என்னது அதன் இணை காரத்தை கொண்டவை. பலவீனமான காரம்னா அது என்னது இணையான அமிலத்தை கொண்டிருக்கும். காரம் அமிலம் மாறி மாறி வரும். When an acid is added, the conjugate base buffer system react with from weak acid and contributing the H bond. அதாவது when an acid, அதாவது இதுல வந்து என்னது ஒரு அமிலம் சேர்க்கப்படும் போது அந்த அமைப்பில் உள்ள இணை காரம் அதனுடன் வினை புரிந்து பலவீனமான அமிலத்தை உருவாக்குறது. அதாவது ஒரு அமிலம் வந்து சேர்க்கப்படும் போது அது என்னது இணைக்காரம் அதனுடன் வினை புரிந்து பலவீனமான அமிலத்தை வந்து உருவாக்குறது. அதுல வந்து சேர்க்கப்பட்ட H2 இருக்குல்ல அது வந்து என்னது அது வந்து உட்கொள்கிறது. புரியுதா? அதாவது அதாவது ஒரு அமிலம் வந்து சேர்க்கப்படும் போது அதனோட தாங்கல் அமைப்பில் உள்ள இணை காரம் அதனுடன் வினை புரிந்து பலவீனமான அமிலத்தை என்னது உருவாக்குறது. மேலே என்னது H2 வந்து அது உட்கொள்கிறது. அடுத்து பாருங்க, when a base OH is added, the weak acid is the buffer system donate and the H plus to react with OH forming water and it the conjugated base. ஒரு காரத்தை சேர்க்கும் போது அதோட அமைப்பில் உள்ள பலவீனமான அமிலம் உருவாக்கும் நீர் மற்றும் அதன் இணை காரத்துடன் வினைவிருந்து H பிளஸை நன்கொடையாக அளிக்கிறது. அதாவது ஒரு காரத்தை இங்க வந்து என்னது அமைப்பில் உள்ள காரமானது ஒரு அமிலம் சேர்க்கப்படும் போது அந்த இணை காரமான அதனுடன் வினைவிருந்து பலவீனமான அமிலத்தை உருவாக்குறது. இது பாருங்க, ஒரு காரத்தை சேர்க்கப்படும் போது அமைப்புள்ள பலவீனமான அமிலம் உருவாக்கும் மற்றும் அதன் இணை காரத்துடன் வினைவிருந்து H பிளஸை வந்து நமக்கு நன்கொடையாக வந்து அளிக்கிறது. பலவீனமான அமிலம் என்னது OH உருவாக்கும் நீர் மற்றும் இணை காரத்துடன் வினைபுரிந்து என்னது H பிளஸை நன்கொடையாக தருகிறது.